Hello friends, welcome to Priya's Dazzling Designs. போன வீடியோவில் இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட நெக் டிசைன் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணி காட்டினேன். அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்போ ஸ்லீவ், அதனால நம்ம ஸ்டிச்சஸ்லாம் பிரிச்சுட்டு தான் டிசைன் பண்ண போகிறோம். கீழே நம்ம டிசைன் பண்ண போதும், அந்த இடம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அதனால் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி நான் அயர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம நெக்கில் பண்ண அதே டிசைன் தான். சுகர் பீடும் 4 mm ரவுண்ட் பீடும் வச்சு நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். போன வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கையில் வச்சு ஸ்டிச் பண்ணனால ஏத்தம் இறக்கமாக இருக்குது பீட்ஸ் எல்லாம். நம்ம அடுத்த டிசைன் பண்ணும் போது அது நார்மல் ஆகிடும். கீழே பார்டரில் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் அதை பார்த்துக்கோங்க. ஸ்லீவோட ஃபுல் லென்த்து 10 inch இருக்குது. இப்போ நடுவில் ஒரு மோட்டிவ் டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பார்டரை விட்டுட்டு மேலே இருக்க க்ரீன் கலரில் சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆஃப் ஸ்லீவாக இருந்தால் நம்ம ஸ்டிச்சஸை பிரிக்காமையே டிசைன் பண்ணலாம். இது எல்போ ஸ்லீவ். இந்த 8 inch ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஃப்ரேமை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்க சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5 mm ஆஃப் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை சுற்றி நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். 2 சுகர் பீட்ஸாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் என் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஒரு 3 mm ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட் அயர்ன் நீடில் ஃபுல்லாக மாற்றி லோட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்த சுகர் பீட்ஸ் லைன்லேருந்து ஒரு லைன் கேப் விட்டு இதை ஒரு ரவுண்டாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 mm ரவுண்ட் பீட் எடுத்துக்கிட்டு உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று கொடுக்க போதும். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். நம்ம உள்ள கேப் விட்டுருக்கோம்ல, அங்கே ஒரு 3 mm ரவுண்ட் பீட் வச்சு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ்க்கு நேராக இன்னொரு 3 mm ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்படியே ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சுகர் பீட்ஸ்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஜர்தோசி ஒரு ரவுண்டு கொடுத்துக்கலாம். இந்த ஜர்தோசி லைனுக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் தான் கொடுக்குறோம். ஒரு 5 சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஜர்தோசிக்கு மேலே கிராஸாக நம்ம கொடுத்துக்கிறோம், வீடியோவில் கொடுக்குற மாதிரி. ஒரு ரவுண்டு மோட்டிவ் டிசைன் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிசைன் நம்ம ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக காட்டும். இந்த டிசைனுக்கு நமக்கு எந்த ட்ரேசிங்கும் தேவையில்லை, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சுகர் பீட்ஸ் லைனை ஒட்டியே ஒரு ரவுண்டு நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 mm ரவுண்ட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று மாற்றி அப்படியே கொடுத்துக்கலாம் ஒரு ரவுண்டு. இந்த ஒர்க் நம்ம நெக்கில் பண்ண அதே டிசைன் தான். இந்த டிசைனை வச்சு தான் நம்ம மோட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம், வெறும் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி. திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த சுகர் பீட்ஸ் லைன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm ரவுண்ட் பீட் ஒரு ரவுண்டு கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 mm ரவுண்ட் பீட் உள் சைடு கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ்க்கு நேராக ஒரு 4 mm ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடு கொடுத்துக்கிறோம். இதே தான் ஃபுல் ரவுண்டும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு புட்டா டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் நம்ம த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு 4 mm ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு கிராஸாக கொடுத்துட்டு த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு நடுவுலையும் அதே மாதிரி 4 mm ரவுண்ட் பீட் ஒன்று சுகர் பீட் ஒன்று வச்சு கொடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.